இந்திய மத்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் கடந்த 28ஆம் திகதி வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் ஆரம்பமாகியது. இந்த நிலையில் 2026-2027 நிதியாண்டிற்கான மத்திய வரவு செலவு திட்டத்தை பாஜக மூத்த தலைவரும் மத்திய நிதி அமைச்சருமான நிர்மலா சீதாராமன் இன்று காலை 11 மணிக்கு தாக்கல் செய்யவுள்ளார். இவர் தாக்கல் செய்யும் 9வது வரவு செலவு திட்டம் இதுவாகும். இதன் மூலம் தொடர்ச்சியாக 9 மத்திய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் என்ற பெருமையை நிர்மலா சீதாராமன் பெறவுள்ளார். அது மட்டுமன்றி இந்தியாவின் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஞாயிற்றுக்கிழமை வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் ஏப்ரலில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் இந்த மாநிலங்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் சிறப்பு திட்டங்கள், நிதி தொகுப்புகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நடுத்தர வர்க்கத்தினரை கவரும் வகையில் கவர்ச்சி அறிவிப்புகளும் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது.